நாளைக்கு நீங்க வியாபாரம் பண்ண வரக்கூடாது. நான் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓ அப்படியா? உனக்கு அவ்வளோ திமிரா? கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராணிக்காகம் தன்னோட கடையில போய் உட்காந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு வயசான குருவி ராணிக்காகத்தோட கடைக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, இத வச்சுக்கிட்டு எனக்கு தர்பூசணி கொடுங்க. என்ன 10 ரூபாய்க்கு தர்பூசணியா? என் கடையில 10 ரூபாய்க்கு தர்பூசணி இல்ல, தர்பூசணி தோல் கூட கிடைக்காது. ஒழுங்கா இங்க இருந்து போக்கிலவா அப்படின்னு அந்த வயசான குருவிய ரொம்ப கடுமையா திட்டுச்சு ராணிக்காகம். உடனே அந்த குருவி மீனுக்குருவியோட கடைக்கு போச்சு. வாங்கய்யா, உங்களுக்கு எந்த தர்பூசணி வேணும்? எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, ஆனா என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு ஏதாவது தர்பூசணி இருக்கா உங்ககிட்ட? ஓ 10 ரூபாய் இருக்கா? சரி பரவாயில்ல தாத்தா, அந்த ரூபாவை நீங்களே வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்காக ஒரு தர்பூசணி எடுத்து வச்சிருந்தேன், அதை உங்களுக்கு தரேன். பசியா இருக்குல்ல, சாப்பிடுங்க. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்திருக்கு, ப்ளே பட்டனை அழுத்தி பாருங்க.